Good morning, students. Today, Geography Lesson 6 Manufacturing Industries. Last class mineral based industry பற்றி படித்தோம். இன்னைக்கு பொல்யூஷனை பற்றி படிக்க போகிறோம். புக் பேஜ் நம்பர் 78. மொத்தம் 4 பொல்யூஷனை பற்றி படிக்க போகிறோம். ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன் அண்டு நாய்ஸ் பொல்யூஷன். இப்போ ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் ஏரில் 2 கேஸஸ் இருக்குது. அது என்னதுன்னா சல்பூர் டை ஆக்சைடு அண்டு கார்பன் மோனாக்சைடு. இது அண்டர்லைன் பண்ணிக்கோ, ஒன் வேர்டில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு சாலிட் அண்டு லிக்விட் பார்ட்டிகல்ஸு, டஸ்ட், ஸ்ப்ரேஸ், மிஸ்ட் அண்டு ஸ்மோக்கு இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குது. Smoke is emitted by chemical and paper factories, brick kilns, refineries and smelting plants, and burning of fossil fuels in big and small factories that ignore pollution norms. அதாவது எதுலெல்லாம் ஸ்மோக் அதாவது புகை அதிகமாக வருது அப்படின்னா கெமிக்கல் அண்டு பேப்பர் ஃபேக்ட்ரிஸு, அடுத்தது செங்கல்கள் தயாரிப்பாங்க இல்லையா, பிரிக்ஸ், அது அந்த சூளையிலேருந்து, அப்புறம் உலோகங்களை உருக்கிற இடத்துலேருந்து அந்த ஃபேக்ட்ரிலேருந்து, அப்புறம் ஃபாசில் ஃபியூல்ஸ்னால் எரிபொருள் விறகுகள் எரிக்கும்போது அதுலேருந்து வர புகையெல்லாம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் டாக்ஸிக் கேஸ், அது ஒரு ஆபத்து கொடுக்கக்கூடிய ஒரு கேஸு. இது ஹசார்டஸ்ன்னு என்னது ஆபத்து கொடுக்குறது. இது என்னது போபால் கேஸ் ட்ராக்கெட்டின்னு இருந்தது. இந்த கேஸ் லீக் ஆனதுனால தான் அந்த இன்சிடெண்ட் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த ஏர் பொல்யூஷனால் அஃபெக்ட்ஸ் ஹியூமன் ஹெல்த்து, அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், பில்டிங்ஸ் அண்ட் த அட்மாஸ்பியர் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன் ஆர்கானிக் அண்டு இன்ஆர்கானிக் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு அண்டு அஃப்ளூயன்ஸ் டிஸ்சார்ஜ்டு இன்டு ரிவர். இந்த வேஸ்ட் வாட்டர்லேருந்து அதிகமான டிசீஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. த மெயின் கல்பிரிட்ஸ் இன் திஸ் ரெக்கார்ட் ஆர் பேப்பர் பல்ப், கெமிக்கல், டெக்ஸ்டைல் அண்டு டையிங், பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ், tanneries and electroplanting industries that let out dyes, detergents, acid, salt and heavy metals like lead and mercury, pesticides, fertilizers, synthetic chemicals with carbon, plastic and rubber etc. இதில் தான் என்னது வாட்டர் பாடிஸ் அதாவது பொல்யூஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது போஸ்போ ஜிப்சம் அப்படிங்கிறது அண்டு அயன் அண்டு ஸ்டீல் ஸ்லாக் ஆர் த மேஜர் சாலிட் வேஸ்ட் இன் இந்தியா. நெக்ஸ்ட்டு தெர்மல் பொல்யூஷன். தெர்மல் பொல்யூஷன் உங்களுக்கு தெரியும், அதாவது அனல் மின் நிலையம்னு சொல்லுவாங்க. இதில் வர்ற வேஸ்ட் பவர் பிளான்ட்ஸ், நியூக்ளியர் அண்டு வெப்பன் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ், ப்ளஸ் கேன்சர், சரியா, பிரீத் டிஃபெக்ட்ஸ் அண்டு ஹாரிஜஸ். அடுத்து சாயில் அண்டு வாட்டர் பொல்யூஷன் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட். நெக்ஸ்ட் அதாவது மழை பெய்யும் போது தண்ணி அதிகமாக ஸ்போர்ட்ஸாக வரும்போது அதில் உள்ளது அரிச்சிட்டு வரும். அந்த இதில் சாயில் எரோஷனில் கூட இது மாதிரி பொல்யூஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் பொல்யூஷன் இரிட்டேட்டிங் அண்டு ஆங்கர். அது ரொம்ப சத்தம் கேட்டாலே நம்ம நம்மள அறியாமையே காதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த பொல்யூஷன் எப்படின்னா இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட் அண்டு ப்ளட் ப்ரெஷர், ஃபிசியோலஜிக்கல் எஃபெக்ட்ஸ், அதாவது அந்த ஹார்ட்டையும்
அந்த ஹார்ட் பீட்டு அண்டு ப்ளட் ப்ரெஷர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த சத்தம் கேட்டதுனால. நெக்ஸ்ட்டு அன்வான்ட் சவுண்ட் இஸ் இரிட்டேட், அதாவது தேவையில்லாமல் சத்தம் வந்தோன்னா நம்மளையுமே நம்ம என்னது எரிச்சப்படுவோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு அதாவது இண்டஸ்ட்ரியல் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், மிஷினரி, ஃபேக்ட்ரி எக்யூப்மெண்ட், ஜெனரேட்டர்ஸ், சவுஸ் அண்டு pneumatic and electric drills also make a lot of noise. இதிலெல்லாம் அதிகமான சத்தம் வருது. இதான் இதுக்குள்ள எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஆஃப் என்வரன்மெண்டல் டீக்ரேடேஷன். கண்ட்ரோல் ஆஃப் என்வரன்மெண்டல் டீக்ரேடேஷன். எவ்வரி லிட்டர், அதாவது ஒவ்வொரு லிட்டர் கழிவுநீரும் நம்மால் வெளியேற்றப்படுகிறது. தொழில் 8 மடங்கு மாசுபடுத்துகிறது. அதாவது இண்டஸ்ட்ரியில் அது மாதிரி செய்கிறாங்க. அதை 8 தடவை அதை சுத்தம் செய்தால் தான் ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2 அல்லது அதுக்கு மேற்பட்டவற்றை குறைத்தல். கொஞ்சம் கொஞ்சமாக சுத்திகரித்து அதை அதனுடைய பொல்யூஷனை குறைக்கிறது. நெக்ஸ்ட்டு மழைநீரை சுத்திகரித்து வச்சுக்கிறது, அதாவது நமக்கு தேவைக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பொல்யூஷனை கட்டுப்பாடு செய்யணும். நெக்ஸ்ட் அதாவது ட்ரீட்டிங் ஹாட் வாட்டர் அண்டு எஃப்ளூயன்ஸு, அந்த இதை அது மாதிரி நீரை கழிவு நீரை சூடான நீரை ரிவர் அண்டு பாண்டு, அதாவது குளத்தில் போய் ஆறு அல்லது குளத்தில் கொண்டு போய் வெளியேற்றணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் என்னென்னா மெஷின் மூலம் செய்கிறது, இது திட அளவில். செகண்டு பயாலஜிக்கல் மூலம். நெக்ஸ்ட் தேர்டு டெரிட்டரி ட்ரீட்மெண்ட் பயாலஜிக்கல், கெமிக்கல் அண்டு ஃபிசிக்கல் மூலமாக ரீசைக்கிள் பண்ணுறது வேஸ்ட் வாட்டரை. இப்படி தான் தொழில்துறையில் கழிவு நீரை நல்ல தண்ணியாக மாற்றுறாங்க. இந்த மெத்தட் தான். அதில் 3 மெத்தட் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட், டெரிட்டரி ட்ரீட்மெண்ட். அதாவது கழிவுகளை மெஷின் வச்சு தான் எல்லாமே சுத்தம் செய்கிறாங்க. Machinery and equipment can be used and generators should be fitted with silencer. இது மாதிரி தான் கழிவு நீர் தொழில்துறை ஃப்ரெஷ் வாட்டர் ஆகிட்டு. நெக்ஸ்ட் இது மாதிரி நம்ம சுற்றுப்புற சூழலில் சுற்றுப்புற சூழலை மாசுபடாமல் வச்சுக்கிட்டோன்னா நம்ம எக்கனாமிக்கில் டெவலப் பண்ணலாம். இதுதான் இதனுடைய கருத்து. ஸ்டூடெண்ட்ஸ் லட்சணமாக இன்றைக்கூட இந்த கிளாஸ் முடிஞ்சது. இந்த வாரம் உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்கும். ஃபுல் போர்ஷன் புக்கை தரவாக ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் படி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Good morning students. Today Geography Lesson 7 Life Lines of National Economy, book page number 81. We use different materials and services in our daily life. Some of these are available in our immediate surroundings, while other requirements are met by bringing things from other places. Goods and services do not move from supply locals to demand locals on their own. The movement of these goods and services from their supply locations to demand locations necessitates the need for transport. Some people are engaged in facilitating these movements. These are known to be traders who make the product come to the consumer by transportation. Thus, the
pace of development of a country depends upon the production of goods and services as well as their movement over space. Therefore, efficient means of transport are prerequisites for fast development. லிசன்மா, இப்போது டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுறோம். இது நமக்கு வந்து சேர்றது டிரான்ஸ்போர்ட். ஒரு இடத்துலேருந்து கொண்டு வரது டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது, இதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இது வந்து இந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து 3 டைப்ஸில் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குது: லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர். நெக்ஸ்ட்டு லேண்டுனா ரோட்வேஸ், ரயில்வேஸ், பைப்லைன்ஸ். சரியா? வாட்டர்வேஸ் என்னது? இன்லேண்ட் அண்ட் ஓவர்சீஸ், அதாவது கப்பல் வழி. அடுத்து ஏர்வேஸ் என்னது? டொமஸ்டிக் ஏர்வேஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ், பப்ளிக் அண்டர்டேக்கிங் அண்டு ப்ரைவேட் ஏர்லைன்ஸ். இதுதான் இதனுடைய கிளாஸிஃபை. நெக்ஸ்ட் என்ன வேணும்? முக்கியமானது வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம். டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக என்னது? கம்யூனிகேஷன் சிஸ்டம், அதாவது தகவல் கொடுக்குறது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல் கொடுக்குறது. அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். கண்டிப்பாக இது தேவை ட்ரேடுக்கெல்லாம். ட்ரேடுனா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, வியாபாரம் செய்கிறது, ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறது. நெக்ஸ்ட்டு ரயில்வேஸ், ஏர்வேஸ், வாட்டர்வேஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ரேடியோ, டெலிவிஷன், சினிமா அண்டு இன்டர்நெட் எக்ஸட்ரா. இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது. நெக்ஸ்ட் வந்து இப்போ எக்கனாமிக் வந்து டெவலப் ஆகிறதுக்கு இத்தனை வேணும். அதாவது ஒரு நாட்டுடைய எக்கனாமிக் டெவலப் பண்ணுறதுக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது வேறு, அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறத ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து மஸ்ட் நீட். கம்யூனிகேஷன் வந்து அப்பப்போ தகவல் கொடுத்துக்கிறது. இப்போ ஃபோன் சொல்லலாம் இல்லையா? அது மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ரோட்வேஸ். இந்தியா ஹேஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரோட் நெட்வொர்க் இன் த வேர்ல்டு. ரயில் பாதைகளை விட சாலைகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சாலைகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பயன்படுகிறது. அடுத்து மலைச்சரிவுகளை விட இந்த சாலை போக்குவரத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ரோட்வேஸ் வந்து 6 பிரிவுகளாக பிரிச்சுருக்குறாங்க. அது ஒன்று வந்து கோல்டன் குவாட்ரிலேட்டர் சூப்பர் ஹைவேஸ், செகண்ட் வந்து நேஷனல் ஹைவேஸ், தேர்ட் வந்து ஸ்டேட் ஹைவேஸ், ஃபோர்த் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரோட்வேஸ், ஃபிஃப்த் வந்து அதர் ரோட்ஸ், சிக்ஸ்த் வந்து பார்டர் ரோட்ஸ். இப்போ ஃபஸ்ட் ஒன் கோல்டன் குவாட்ரிலேட்டர் சூப்பர் ஹைவேஸ். இது எங்கெங்கே லிங்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான். டெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை அண்டு டெல்லி பை 6 லேன் சூப்பர் ஹைவேஸ். அதாவது ஒவ்வொரு எங்கெங்கே இது லிங்க் ஆகுது, எந்தெந்த ஸ்டேட்டோட லிங்க் ஆகுதுங்கிறது தான் இதில் இருக்குது இந்த பேராவில். நெக்ஸ்ட் வந்து நேஷனல் ஹைவேஸ். நேஷனல் ஹைவேஸ்னால் extreme parts of the country. These primary road systems are laid and maintained by the Central Public Works. இது எது பார்த்துக்கணும்னா, இந்த நேஷனல் ஹைவேஸ் வந்து சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, CPWD. A number of major national highways run in north, south and east, west direction. இதான் 4 டைரக்ஷனையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் நேஷனல் ஹைவேஸு. இதில் ஒரு ஒன்பது இருக்குது. த ஹிஸ்டாரிக்கல் வந்து ஷெர்ஷா சூரி மார்க் இஸ் கால்டு நேஷனல் ஹைவே. அதாவது நேஷனல் ஹைவேக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த ரோடு பேர் வந்து ஷெர்ஷா சூரி மார்க்.
இது அண்டர்லைன் பண்ணிக்காமா 1 வேர்டில் கேட்பாங்க. இது எங்கே இருக்குன்னா டெல்லி அண்டு அமிர்தசர். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் ஒரு கொஸ்டின் இருக்குது. நேஷனல் ஹைவேஸ் 7 இஸ் த லாங்கஸ்ட் அண்டு ட்ராவல்ஸ். சரியா, நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து எங்கேருந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற அதையும் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஹைவேஸ். ஸ்டேட் ஹைவேஸ்னால் roads linking a state capital with different district headquarters are known as the state highways. These roads are constructed and maintained by the state public works department. சரியா, இப்போ முதல்ல நேஷனல் ஹைவேஸ் வந்து அந்த ரோடை வந்து அந்த சாலையை வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குதுன்னா சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ வந்து ஸ்டேட் ஹைவேஸ் இது எது கண்ட்ரோலில் எதோட கண்ட்ரோலில் இருக்குன்னா ஸ்டேட் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் அண்டு யூனியன் டெரிட்டரிஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸு. இப்போ டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ்னால் மாவட்டம் சொல்லுவீங்களா, அதுதான். இது வந்துன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட்குவார்ட்டர்ஸ் வித் அதர் பிளேசஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். தீஸ் ரோட்ஸ் ஆர் மெயின்டைன் பை த ஜில்லா பரிஷத்து. அது அந்தந்த மாவட்டத்தில் உள்ளவங்க அந்த மாநிலங்கள் வந்து பார்த்துக்கணும். அது வந்து ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா அந்த ரோடுடைய ஒர்க்கை வந்து இந்த மாநிலம் வந்து அந்தந்த ஸ்டேட்குள்ளே மாநிலங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து அதர் ரோட்ஸு. ரூரல் ரோட்ஸ் விச் லிங்க் ரூரல் ஏரியாஸ் அண்ட் வில்லேஜஸ் வித் டவுன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அண்டர் திஸ் கேட்டகரி. தீஸ் ரோட்ஸ் ரிசீவ்டு ஸ்பெஷல் இம்யூனிட்டிஸ் அண்டர் த பிரதான் மனிட்ரி கிராமியன் சடக் யோஜனா. அதாவது இதை வந்து நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணிக்காமா, இதெல்லாம் 1 வேர்டில் வரலாம். அதர் ரோட்ஸில் வந்து அண்டர் திஸ் ஸ்கீம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆர் மேட் ஸோ தட் எவரி வில்லேஜ் இன் த கண்ட்ரி இஸ் லிங்க்டு டு எ மேஜர் டவுன் இன் த கண்ட்ரி பை ஆல் சீசன் மோட்டரபிள் ரோடு. இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்காமா. ஃபஸ்ட் வந்து நேஷனல் ஹைவேஸில் ஒரு கொஸ்டின் சொன்னேன். இந்த ஹிஸ்டாரிக்கல் அது என்ன பேர் இருந்த நேஷனல் ஹைவேஸ் வந்து ஷெர்ஷா சூரி மார்க். நேஷனல் ஹைவேஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் டெல்லி அண்டு அமிர்தசர் இந்த இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்டர் ரோட்ஸு. அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் ஏ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் மெயின்டைன்ஸ் ரோட்ஸ் இன் த bordering areas of the country. This organization was established in 1960 for the development of the roads of strategic importance in the northern and northeast border areas. These roads have improved accessibility in areas of difficult terrain and have helped in the economic development of this area. அது டெரெயின்னு சரி அந்த இடங்கள்லாம் ரோடெலாம் போட்டிருக்காங்க. முதலே சொன்னேன் 1960 தான் இதை வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த ரோடை வந்து அங்கே தான் அப்போ தான் இது டெவலப் ஆனது. அதாவது அது ஒரு ஃபிகர் போட்டிருக்கோம் ஹில்லி ட்ராக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரோட் கேன் ஆல்சோ பி கிளாசிஃபைட் அண்ட் த பேசிஸ் ஆஃப் டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் சச்சஸ் மெட்டல் அண்டு அன்மெட்டல் ரோட்ஸ். அதாவது ரோடு வந்து 2 பிரிவாக இருக்குது. அது வந்து மெட்டல்டு அண்டு அன்மெட்டல்டு. Metal roads may be made of cement, concrete, or even bitumen of coal. Therefore, these are all weather roads. Unmetal roads go out of use the rainy season. Unmetalனா அது ஒன்றுமே இருக்காது, மண் ரோடுன்னு சொல்லலாம். நம்ம எப்போதுமே நடப்பாதையாக வச்சுருக்கிற அதுதான் அன்மெட்டல்டு ரோடு. மெட்டல்னால் இவ்வளோ அதாவது இதெல்லாம் சேர்ந்து அந்த ரோடு போட்டிருப்பாங்க. அதாவது சிமெண்ட்டு காங்கிரீட் சரியா, இதுதான் மெட்டல் ரோடு. இப்போ மெட்டல் ரோடு அன்மெட்டல் ரோடு. அப்போ ரோடில் வந்து 2 பிரிவாக இருக்குது தெரியாமா. நெக்ஸ்ட் வந்து ரோட் டென்சிட்டி. இதே முக்கியமான கொஸ்டின். த லென்த் ஆஃப் ரோட் பெர் 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஏரியாஸ் நோன் அஸ் டென்சிட்டி ஆஃப் ரோட்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை டென்சிட்டி ஆஃப் ரோடுன்னு கேட்பாங்க. அது லிசன்மா. த length of road per 100 square kilometer of area is known as density of roads. சரியா, அது எங்கே அப்படின்னா
Density of all roads varies from only 10 km in Jammu Kashmir to 375 km in Kerala with the national average of 75 km. அதாவது 1996-97 வந்து அதை பற்றி கணக்கெடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்மா. நெக்ஸ்ட் வந்து traffic and passenger, the road work is inadequate. About half of the roads are unmetalled and this limits their usage during the rainy season. அதாவது அன்மெட்டல்டு ரோடு சொல்கிறோம், அது வந்து ரெய்னி சீசன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு அதாவது மண் ரோடு சொல்லுவாங்க. The national highways are inadequate too. Moreover, the roadways are highly in cities and most of the bridges and culverts are old and narrow. Next railways. Railways also make it possible to conduct multifarious activities like business, sightseeing, pilgrimage, along with the transportation of goods over longer distances. Apart from an important means of transport, the Indian Railways have been a great integrating force for more than 150 years. அதாவது 150 இயர்ஸ்க்கு முன்னாடியே இது வந்து என்னது கண்டுபிடிச்சாச்சு இந்த ரயில்வேஸ் வந்து. அதில் ஒரு கொஸ்டின் இருக்குது கீழே, பாக்ஸ் கொஸ்டின். The Indian Railway is the largest public sector undertaking in the country. The first train steamed from Mumbai to Thane in 1853, covering a distance of 34 km. அதாவது முதல்ல எங்கள் 1853 வந்து இந்த ரயில்வே வந்து இந்த பாதை போட்டாங்க. எங்கன்னா மும்பை டு தானே. இது ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின். In the hilly terrains of the peninsular region, railway tracks are laid through low hills, caves or tunnels. The Himalayan mountains regions too are unfavorable for the construction of railway lines due to high relief, sparse population and a lack of economic opportunities. Likewise, it was difficult to lay railway lines on the sandy plain of western Rajasthan, some of Gujarat, forested tracts of Madhya Pradesh, Chhattisgarh, Orissa and Jharkhand. Next pipelines. Pipeline transport network is a new arrival on the transportation map of India. In the past, these were used to transport water to cities and industries. Now, these are used for transporting crude oil, petroleum product and natural gas from oil and natural gas field to refineries, fertilizer factories and big thermal power plants. So, solids can also be transported through the pipeline when they are converted into slurry. Therefore, inland location refineries like Barauni, Madura, Panipat and gas-based fertilizer plants could be thought of only because of pipelines. There are three important networks of pipeline transportation in the country. From oil field in Upper Assam to Kanpur, அதாவது உத்தரப்பிரதேஷ், via Guwahati, Barauni and Allahabad. It has branches from Barauni, the Koldia, via Rajbanda to Marigram and Guwahati to Siliguri. Next, from Salaya in Gujarat to Jalandhar in Punjab via Biramagam, Madura, Delhi and Sonipat.
It has branches to connect Koyali near Vadodara, Gujarat, Sakshi, other places. Next, gas pipeline from Kasira in Gujarat connects Jadipur in Uttar Pradesh. Yeah, Vijaypur in Madhya Pradesh. It has branches to Kota in Rajasthan, Jagannathpur, Babrala and other places in Uttar Pradesh. Next, waterways. Waterways are the cheapest means of transport. One way கேட்பாங்க, which one cheapest transport கேட்பாங்க. One way waterways are the cheapest means of transport. Underline பண்ணிக்கோமா. They are most suitable for carrying heavy and bulky goods. It is a fuel efficient and environment friendly mode of transport. India has inland navigation waterways of 14,500 km in length. Out of these, only 3,700 km are navigable by mechanized port. The following waterways have been declared as the national waterways by the government. The Ganga river between Allahabad and Haldia. Next, the Brahmaputra river between Sadia and Dubari. Next, the West Coast Canal in Kerala. Next, the other viable inland waterways include the Godavari, Krishna, Barak, Sundarbans, Buckingham Canal, Brahmani East West Canal and Damodar Valley Corporation Canal. Apart from this, India trade with foreign countries is carried from the port located along the coast. 95% of the country's trade value is moved by sea. நிச்சயமாக வாட்டர்வேஸில் வந்து எங்கெங்கே வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம், எந்தெந்த பிளேஸ்னு கொடுத்துக்குது. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் வாட்டர்வேஸ் பை த கவர்மெண்ட் அண்டர்டேக்கன். இப்போ வந்து இது வரைக்கும் வந்து வாட்டர்வேஸ் வரைக்கும் படிச்சிருக்கு இந்த லெசனில். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து ரயில்வேஸில் வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. Indian Railway is the largest public sector undertaking in the country. The first train steamed off from Mumbai to Thane in 1853. Next வந்து பைப்லைன்ஸ் பற்றி படித்தோம். செப்பரேட்டாக கூட கேட்கலாம் அந்த கொஸ்டின். ரோட்வேஸ் அடுத்து ரோட்வேஸில் வந்து 6 கிளாஸிஃபை இருக்குது. அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பிக் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 83 ஒரு மேப் இருக்குது, அதாவது நேஷனல் ஹைவேஸ். அதெல்லாம் பார்த்துக்கோங்கம்மா. நீ வந்து ஒரு மேப்பை வாங்கி இதெல்லாம் ட்ரா பண்ணி பார்த்தா தான் புரியும். சரியா? ஒவ்வொரு ஸ்டேட்டு எங்கே கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்னு மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணு. இதோட இந்த லெசனில் உள்ள டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து மேஜர் சீபோர்ட்ஸ் டுமாரோ கிளாஸ். லெசன்மா நீ எழுத போகிற டெஸ்ட் வந்து நீட்டாக எழுதி. சில பேர் வந்து மேப்பை மார்க் பண்ணாமே கொடுக்குறாங்க, கண்டிப்பாக நீ மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் வந்து நீட்டாக எழுதி, அடுத்து இல்லாமல் எழுதி, புக் வந்து தரவாக ரீட் பண்ணு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் லிசன்மா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் கொஸ்டின் அனுப்பியிருக்கிறேன், அதை தரவாக படிச்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்து 7th லெசன் வந்து நடத்தினேன், வாட்டர்வேஸ் வரைக்கும் முடிச்சிருக்குது. அடுத்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ரோட்வேஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோ. நீ படிக்கும்போதே ஒன் வேர்டெல்லாம்
அண்டர்லைன் படி. நெக்ஸ்ட்டு வந்து மேப், எல்லா மேப்பையும் பார்த்துக்கோ. டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் படிமா. தேங்க்யூ.